கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நாங்க இட்டாலி பத்தி பேச போறோம். ஸோ நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. இட்டாலியில வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோல வந்துட்டு ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு ஜாப் பொசிஷன்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்கோ, அதில எஸ்பெஷலி சீசனிங் ஒர்க் விசால, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வெப்சைட் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஸோ ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். இது எல்லா பத்தியும் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னா, ஸோ ஏஜ் லிமிட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு 50க்குள்ள ஏஜ் இருந்தால் நீங்க கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க. அது பெஸ்ட்டுன்னு சொல்றேன். அடுத்து வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு தேவையில்ல. 10th 12th முடிச்சாலும் நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎல்டிஎஸ் எல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணல. ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா, அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறனால தான் வந்துட்டு உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ என்னெல்லாம் பொசிஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குன்னா, ஸோ அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டூரிசமில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோட்டல் செக்டரில் கூட ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மிங். சரிங்களா? ஸோ மெயின் வந்து இந்த ஹோட்டல் செக்டர், அதுக்கப்புறம் டூரிசம் செக்டரில் வந்துட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஃபார்மிங் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா பேசினாலே போதுங்களே கண்டிப்பாக எடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும். ஸோ அஃபிஷியலி அவங்க மென்ஷன் பண்ணி சேலரி எவ்வளோனா உங்களுக்கு ஒரு 6 to 10 யூரோஸ் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த பொசிஷன் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ எந்த கம்பெனி அது மாதிரி டிபெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு 20 யூரோஸ் வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர் ஹவர் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரில் உங்களுக்கு ஒரு கோட்டா வந்துட்டு 61,250 மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 2024 வந்துட்டு. இந்த 2025 வந்துட்டு உங்களுக்கு 1,65,000 இந்த கோட்டாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ விசா இஷ்யூ பண்ண போகிறாங்க அண்டர் இந்த சீசனல் ஒர்க் விசாவில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த விசா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த விசா வேலிட் வந்துட்டு இனிஷியல் டைமில் உங்களுக்கு ஒரு 9 months இருக்கும். 0 to 9 months 20 days to ஸோ 9 months வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு அது வேறு ஏதாச்சும் நீங்கள் எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் ஜாப் ஏதாச்சும் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றலாம் அந்த விசா. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில். அந்த வெப்சைட் கூட உங்களுக்கு கீழே அந்த லிங்க் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா வெப்சைட்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது மெயின் நீங்கள் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணணும்னா ரெஸ்யூம், அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணணும். அதுவும் வந்துட்டு இரோ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும். ஸோ ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்க இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன். மெயின்லி வந்துட்டு அகாமடேஷன் கண்டிப்பாக இந்த சீசன் ஒர்க்கில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களே தருவாங்க. ஸோ ஃபுட் வந்துட்டு அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டியூட்டி ஹவர்ஸ், ஸோ கான்ட்ராக்ட் பீரியட், சேலரி எவ்வளோ எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வெப்சைட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது இந்த யூஸ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஜாப் மாற்ற வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மாற்றிக்கலாம். அதை வர ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு இட்டாலி வந்து பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கண்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.